Hello government officers, welcome to IK Academy. எஸ்ஐ எக்ஸாம் கம்மிங் டிசம்பர் மந்த் நடக்க போகுது. அதுக்காக நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணி நம்மளும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இதுவும். இப்போ எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய போடணும். ஸோ உங்களுக்கு வந்து போய் ஒரு அகாடமியில் போய் என்னால் வந்து ட்ராவல் பண்ணி போய் உட்காந்து எழுதிட்டெல்லாம் வர முடியாது, நான் வந்து வீட்லேயே டெஸ்ட் போடுறேன், ஏதாவது ஆன்லைன் டெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்காக இது. உங்களுக்கு வந்து நம்ம அகாடமிலேயே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட்ல நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ப்ளஸ் இது எல்லாமே நீங்கள் இந்த 20 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெய்லி நீங்கள் டெஸ்ட் இருந்தால் இது எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு 2000 கொஷினுக்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம டிஎன்எஸ்யூஆர்பி சிலபஸ் படி ஒரு கம்ப்ளீட் ஸ்கெடியூலில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதோட உங்களுக்கு ஃப்ரீ சைக்காலஜிக்கல் கிளாஸும் இதில் அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம அகாடமியோட நம்பர் இருக்கு, காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம கொஷின் டிஸ்கஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Who appoints the Chief Election Commissioner of India? இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்கள்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ பார்லிமெண்ட், பி ஜனாதிபதி பிரசிடென்ட், சி பிரதமர் பிரைம் மினிஸ்டர், டி துணை தலைவர். கரெக்டான ஆன்சர் என்ன? கரெக்டான ஆன்சர் என்ன? யோசிங்க. நாடாளுமன்றம் வரலாமோ அப்படின்னு இருக்கும். துணைத் தலைவர் கண்டிப்பா இல்லை, அதை நம்ம சொல்லலாம். இல்லை பிரசிடென்டா பிரதமரான்னு ஒரு டவுட் இருக்கும். இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணைய நியமிக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜனாதிபதி தான். ஏன்னா இவங்க தான் நிறைய நியமனங்களை மேற்கொள்றவங்க. பட் பிரதமர் என்ன பண்ணுவாரு? கன்சிடர் பண்ணுவாரு. பிரதமரோட அமைச்சரவை குழு ஆலோசனை கூறும். அந்த முடிவை ஜனாதிபதி கிட்ட சொன்னாலும் ஜனாதிபதி தான் என்ன பண்ணுவாங்க? அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் அமாங் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா? பின் வருவனவற்றில் எது இந்தியாவின் யூனியன் பிரதேசம் அல்ல? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ புதுச்சேரி, பி லடாக், சி பி சண்டிகர், சி கோவா, டி லடாக். கரெக்டான ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க. புதுச்சேரி இப்பவும் யூனியன் டெரிட்டரி தான், சண்டிகரும் யூனியன் டெரிட்டரி தான், லடாக்கும் அப்படிதான் இருக்கு. கோவா தான் யூனியன் டெரிட்டரி வந்து ஸ்டேட்டா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ 1986 இதை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. 1962 கோவா வந்து யூனியன் டெரிட்டரியா நம்ம கிட்ட இருக்கும். 1986 53 ஆக்ட்னு நினைக்கிறோம். அதுல கோவாவை என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டேட்டா ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The concurrent list in the Constitution of India is borrowed from which country? இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொது பட்டியல் எந்த நாட்டிலிருந்து கடன் வாங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ கனடா, பி ஆஸ்திரேலியா, சி அமெரிக்கா, டி ஜெர்மனி. கண்டிப்பா கனடாவும் இல்லை, அமெரிக்கா இல்லைன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அவங்களோட நீதி புனராய்வு அதிகாரம் இந்த மாதிரி இருக்கும். அப்ப ஆஸ்திரேலியாவா ஜெர்மனியான்னு ஒரு டவுட் இருக்கும். ஜெர்மனில நம்ம பெருசா எதுவுமே எடுக்கல, ஆஸ்திரேலியால இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? பொதுப்பட்டியல எடுத்திருப்போம். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Which of the following is not a fundamental duty under Article 51A? பின் வருவனவற்றில் எது பிரிவு 51A கீழ் அடிப்படை கடமை அல்ல? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ டு ப்ரொடெக்ட் தி சாவர்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல். பி டு டெவலப் சயின்டிபிக் டெம்பரன்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி, அறிவியல் மனப்பான்மை மற்றும் விசாரணை மனப்பான்மையை வளர்ப்பது. சி டு வோட் இன் எலெக்ஷன்ஸ், தேர்தல்களில் வாக்களிப்பது. டி பொது சொத்துக்களை பாதுகாப்பது, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 51A கீழே அடிப்படை கடமை அல்ல.
இந்த இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒற்றுமை பாதுகாக்கிறது 51 ஏல ஸ்மால் ஏல தான் வரும். அறிவியல் மனப்பான்மை மற்றும் விசாரணை மனப்பான்மையை வளர்ப்பது இதுவும் அப்படிதான் வரும். பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது 51ல ஸ்மால் ஐல இது இருக்கும் டி. இப்ப வராதது எது? தேர்தல்களில் வாக்களிப்பது அடிப்படை உரிமையும் அல்ல, அடிப்படை கடமையும் அல்ல. அது அது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை, அவ்வளவுதான். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 5th கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ். ஆக்சுவலா இந்த 4th கொஸ்டின் பாத்தீங்கல்ல, இது அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. டிஎன்எஸ்யூஆர்பி இல்ல டிஎன்பிசிலயுமே இது வந்து அடிச்சு துவைக்கிற கொஸ்டின் தான். தேர்தல்கள்ல வாக்களிக்கிறது அப்படிங்கிறது அடிப்படை உரிமையும் அல்ல, அடிப்படை கடமையும் இல்லாத ஒரு சட்டம், அவ்வளவுதான். 326வது ஆக்ட். நீங்க 18 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 65, அதாவது 5th கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா இன் விச் ஸ்டேட்? பஞ்சாயத்து ராஜ் முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்துறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ தமிழ்நாடு, பி ராஜஸ்தான், சி மகாராஷ்டிரா, டி கேரளா. கண்டிப்பா நமக்கு வந்து இந்த மகாராஷ்டிரா வராதுன்னு யோசிப்போம். கேரளா, தமிழ்நாடு, ராஜஸ்தான் இது 3ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேரளா வேணான்னு டிசைட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா ராஜஸ்தான் வேணான்னு டிசைட் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து அஸ் பர் த டேட்டா ராஜஸ்தான் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா 1960ல ராஜஸ்தான்ல நகவூர் அப்படின்ற மாவட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ ஜவஹர்லால் நேரு அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இது உங்களுக்கு 9th சோசியல் சயின்ஸ்ல இருக்கு. 6th கொஸ்டின் பாருங்க. ஹூ பிரசைட்ஸ் ஓவர் தி ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்? நாடாளுமன்ற கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார்கள்? இந்த கொஸ்டின் யோசிக்கும் போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாருக்கும். என்னாச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இந்திய தலைவர், பி இந்திய துணைத் தலைவர், சி மக்களவை தலைவர், டி ராஜ்யசபா தலைவர். ராஜ்யசபாவும் லோக்சபாவும் ஒரு இடத்துல கூடி ஒரு பில்ல பாஸ் பண்ணும்போது யாரு அவைய தலைமை தாங்குவாங்க அப்படின்னா ஜாயிண்ட் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாரு? மக்களவை தலைவர் தான் எப்பொழுதுமே தலைமை தாங்குவார், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ராஜ்யசபா தனியா இருக்கும்போது ராஜ்யசபாவோட தலைவர் யாரு? துணை குடியரசுத் தலைவர் இருப்பாரு. ஸோ அவர் இங்க வரமாட்டாரு. இங்க பொறுத்த வரைக்கும் சி தான் கரெக்ட். உங்களுக்கு ஸ்கூல் புக் 10th ஸ்கூல் புக்லயே இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவை தலைவர் தான் என்ன பண்ணுவாரு? நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குவாங்க. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. which article deals with the abolition of untouchability? தீண்டாமை ஒழிப்பு குறித்து எந்த பிரிவு பேசுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ ஆர்டிகல் 14, பி ஆர்டிகல் 15, சி ஆர்டிகல் 17, டி ஆர்டிகல் 18. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அப்படியே ஒரு ஆர்டிகிளா பார்ப்போமா? ஆர்டிகல் 14 என்ன சொல்லும்? எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லும். 15 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா யாரையும் எந்த ஒரு பிறப்பின் அடிப்படையிலேயோ நிறத்தின் அடிப்படையிலேயோ பாலினத்தோட அடிப்படையிலோ என்ன பண்ணக்கூடாது? வேறுபாடு காமிக்க கூடாதுன்னு சொல்லும். ஆர்டிகல் 17 அப்படியே இருக்கட்டும், ஆர்டிகல் 17 அப்படியே இருக்கட்டும். ஆர்டிகல் 18 பாத்தீங்க அப்படின்னா பட்டம், அதாவது இந்த பத்மஸ்ரீ ராணுவ பட்டங்கள் தவிர்த்து படிப்பு பட்டங்கள் தவிர்த்து மற்ற விருதுகள் வாங்குறோம் இல்லையா, உங்களுக்கு இதுக்கு பாலாஜி ராகவன் கேஸ் கூட வரும். எதுக்கு அப்படின்னா இந்த பட்டம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இது எல்லாமே வந்து விருது தான், பட்டம் கிடையாது. இதை உங்களோட பெயருக்கு பின்னாலும் முன்னாலும் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 17 தான் அன்டச்சபிலிட்டி பத்தி பேசும். இதை வந்து ஒவ்வொரு காலத்துலயும் என்ன பண்ணிருப்பாங்க? மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து மாத்திருப்பாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க. அப்புறம் ஃபைனலி தீண்டாமை ஒழிப்புன்னு மறுபடியும் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின். which article deals with the abolition of the interstate council is set up under which article? இது ஈஸியா நம்ம ஃபைன் பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A 262, B
Article 263, C Article 368, D Article 370. கண்டிப்பா ஆப்ஷன் சியும் டியும் வராதுன்னு என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்ற இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 262 2 6 2 என்ன ஆச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 2 6 2னா 2 ஊருக்கு இல்ல 2 மாவட்டத்துக்கு இல்ல 2 மாநிலத்துக்கு 6 தாண்டா பிரச்சனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நதிநீர் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நதிநீர் ஆணையம் அமைக்கிறதுக்கான சரத்து தான் 262. 2 6 3. இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 × 3 = 6. அப்ப 2 3 மாநிலத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்? 2 வைக்க ஒரு கவுன்சில் வச்சுக்கலாம். அப்ப இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 2 × 3 நடுவுல 6. அப்ப நடுவுல 6 அப்படின்னா என்ன வச்சுக்கலாம்? 2 3 மாநிலத்துக்கு ஒரு கவுன்சில்ல வச்சுக்கலாம் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. ஆனா ரிவர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்தாலே 262. 2 6க்கு 2 மாநிலத்துக்கு 6 தாண்டா 2 பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிக்கலே இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அடுத்து 9வது கேள்வி பாருங்க. Who was the first chief justice of India? இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஹர்ஜே கனியா, பி எம் பதஞ்சலி சாஸ்திரி, சி BK முகர்ஜி, டி BP கஜேந்திர கட்கர். இது உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா 11th பாலிட்டி புக்ல இருக்கும். பட் அந்த அளவுக்கு போக வேண்டாம். இது ஈஸியா நம்ம எல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். யாரு ஆப்ஷன்ஸ்? கண்டிப்பா யார் வரமாட்டாங்க? கஜேந்திர கட்கர் வரமாட்டாங்க. முகர்ஜியா வரமாட்டாங்க. கனியாவா பதஞ்சலியான்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்ன? கனியா தான். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி யாரு? ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப HA கனியா. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய ஜனாதிபதியை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்க. ஃபர்ஸ்ட், he must be at least 35 years of age. அவருக்கு குறைந்தபட்சம் 35 வயது இருக்க வேண்டும். கரெக்ட். ஆப்ஷன் 1 கரெக்ட். ரெண்டாவது பாருங்க. he must be qualified for election as a member of Lok Sabha. அவர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்றிருக்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். துணை குடியரசுத் தலைவர் வரும்போது தான் ராஜ்யசபான்னு வரும். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பாருங்க. he holds office for 5 years but is eligible for re-election. அவர் 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கிறார், ஆனால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும். மேற்கூறிய அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம். தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி உடையவர் தான். ஸோ அவர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எலிஜிபிள் ஃபார் மறுபடியும் ஒரு தகுதி பெற்றிருக்கணும்ன்ற அவசியம் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேவா? அப்ப 70வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அவரு கண்டிப்பா ஒரு குடியரசுத் தலைவருக்கு 35 வயது. இதே பிரதமர் சீஃப் மினிஸ்டர்னா எவ்வளோ? 25 வயது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் மக்களவை உறுப்பினர். துணை குடியரசுத் தலைவர் துணை ஜனாதிபதினா ராஜ்யசபா உறுப்பினர் தகுதி இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா படிங்க. டெஸ்ட் நிறைய போடுங்க. நம்ம இன்ஸ்டியூட்லயே டெஸ்ட் பேட்ச் இருக்கு. வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நம்ம அகாடமியோட நம்பரு. கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஃப்ரீ சைக்காலஜிக்கல் கிளாஸ் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு கொஷின் டிஸ்கஷன் வீடியோ வந்துடும். 2000க்கு மேல ஒரு மினிமல் ஆஃப் அமௌண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறைய கொஷின்ஸை உங்களுக்கு நீங்க டீல் பண்ணுவீங்க. இந்த கிட்டத்தட்ட 20 நாள் இருக்கு. அதுல 2000 3000 கொஸ்டின்லாம் நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட படிக்கிற ரிவிஷன் ஆங்கிளே மாறும். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்டு.